உறவுகளே, இன்னைக்கு நம்ம ராகி மாவு வச்சு ராகி புட்டு செய்யலாங்க. ராகி மாவு வச்சு தோசை எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உறவுகளே, ராகி புட்டு செய்யறதுக்கு ராகி மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வரணுங்க. தண்ணி கொதிச்சு வந்த உடனே அந்த தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, அப்படி கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விடுங்க. உறவுகளே, இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசறிடணும், இப்படி வரணும். இந்த பதத்துக்கு உங்களுக்கு இருந்தால் தான் வேகும்போது கரெக்டாக வருங்க. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பெசரி வச்ச ராகி மாவு கூட இந்த வெல்லத்தையும் சேர்த்து பெசரிக்கோங்க. இதில் வந்து ஏலக்காய் வேணும்னாலும் நீங்கள் தட்டி இதுலேயே இப்படியே பெசரிக்கோங்க. நான் ஏலக்காய் கொஞ்சமாக தாங்க இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அந்த ஃப்ளேவருக்கு வேணுமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தையும் சேர்த்து போட்டு இதில் நல்லா பெசரி எடுத்துக்கணுங்க. மாவு பெசரி வச்சது இந்த பக்குவத்துக்கு வரணுங்க. கொஞ்சம் இந்த ஈரப்பதமும் இருக்கணும். வெல்லம் சேர்த்து பிசைஞ்ச வெள்ளத்துலேருந்தும் கொஞ்சம் ஈரப்பதம் வரும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவு இருந்ததுன்னா போதும். இப்படி உதிரி உதிரியாக வரணும். இந்த பிசைஞ்சு வச்சது கூட தேங்காய் ஒரு சில்லு துருவி போட்டுடலாம். துருவி போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. இது கொஞ்சம் திருவிப்போம். தேங்காய் துருவி சேர்த்தாச்சுங்க. இதையும் இப்படி நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. அது சூடாகிக்கிட்டு இருக்குது. இட்லி தட்டு அது மேலே வச்சு அது மேலே துணி போட்டு வச்சுருக்கேங்க. இப்போது இந்த பெசரி வச்ச இந்த புட்டு ராகி புட்டு மாவை இதில் இப்படியே சேர்த்துடணுங்க. அப்படியே சேர்த்துடணும். இது மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணுங்கிறவங்க இது மேலே கூட தேங்காய் போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சரி, இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா இது மேலே போட்டு இப்படி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இதை மூடி போட்டு வேக வச்சிடணுங்க. புட்டு வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வெந்த கேழ்வரகு இந்த புட்டை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டேங்க. இதை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கணுங்க. இந்த கேழ்வரகு மாவு நான் வந்து கடையில் வாங்குறது இல்லைங்க. முன்னாடி வாங்கிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் வாங்குறது இல்லை உறவுகளே. இப்போ என்ன பண்ணுறேன்னா, கேழ்வரகு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருவேங்க. வாங்கி ஊற வச்சு அதை நல்லா கழுவி அடுத்த நாள் காலையில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுப்பேங்க. இந்த மாவை தான் நான் வந்து ராகி சம்மந்தப்பட்ட எந்த உணவு செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி புட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.